நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னை தூஷிக்கிறானா, உன்னை செய்யலாம தேவாதி தேவனை தூஷிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக என்னப்பட யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உன்னை தூஷிக்கிறான்னு சொல்றானா, உன்னை நிந்திக்கிறானா, உன்னை திட்டுறானா, உன்னை படிக்க ஆளாக்குறானா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வச்சிரு. ஆண்டவரே நான் வச்சிட்டேன்ப்பா, நீங்க என்னோடு இருக்கீங்கப்பா. APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் டிவி. நாங்களே மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே நல்லவராகவும் பெரியவராகவும் ஆண்டவரே எங்களை காண்கிறவருமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கி பேசி ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக நீ தந்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே தேவ ஆவியான நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடியாலை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நம் கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போறோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 14:1 நாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். யாரிடத்துல விசுவாசமா இருக்கணும்? தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். நம்முடைய சபையில் இருக்கிற நம்முடைய போதகருக்கு நாம் விசுவாசமாய் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து நான் எடுத்த செய்தி வேற, ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை இன்னைக்கு காலையில் இங்கே வந்து எடுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் என்ன பேச வேண்டும் என்பதை அவர் நியமித்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் பேசுவார். அந்த வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். அல்லேலூயா. நம்ம இருதயம் பாருங்க, ஒரு காரியத்தை குறித்து கலங்கி இருக்கும், வேதனைப்பட்டு இருப்போம். ஆண்டவரே, ஏன் நான் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் கலங்கி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, எப்பொழுதும் போராட்டம் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆண்டவரே நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிற உனக்காக தேவன் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம கலங்கி யாருமே பார்க்க, நான் ஓரமா போய் அழுவுறேன், நான் கதவை சாத்திக்கிட்டு அழுவுறேன், நான் பாத்ரூம்ல போய் அழுவுறேன்னு சொல்ற பத்தியா, அங்கேயும் உன் தேவன் உன்னை பாப்பா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்ம நினைக்கிற நமக்கு நிறைய போராட்டம் இருக்கும், நம்ம யார்கிட்ட போய் சொல்றது, சொன்னாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் தேவாதி தேவனிடத்தில் போய் உன் காரியங்களையும் உன் விண்ணப்பங்களையும் சொல்லும்போது உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் மட்டும் சொல்ல, நான் இருக்கேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ கலங்காத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு வந்திருக்கலாம், நான் வேதனையோட வந்திருக்கிறேன், என் பிரச்சனை இதுவாக இருக்கு ஆண்டவரே, உன் சபைக்கு நான் வர ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் பேசுங்கப்பா, அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற உனக்கு தேவன் சொல்கிறார், உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. ஐயோ, நான் வியாதியில் கலங்கி கொண்டிருக்கேன்னு சொல்றியா, அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். ஐயோ, நான் கடன்லாம் கலங்கி கொண்டிருக்கேன், அந்த கடன்லேருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஐயோ, எனக்கு எல்லாரும் தள்ளிட்டாங்க, அனாதை போல இருக்குன்னு சொல்றியா, கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு துணையாக இருப்பேன், கலங்காதே. அல்லேலூயா. அவர் போல ஒரு தெய்வம் நமக்கு இல்லவே இல்லைங்க. அவர் எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமாங்க. அவர் பாருங்க, ஒன்றே ஒன்று சொல்ற பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா, பாடுபட்டா, வேதனைப்பட்டா. அவள் 12 வருஷமா என்ன பண்ணா, அந்த பாடுகளுக்குள்ளவே போய்கிட்டே இருந்தா. ஆனால் பாருங்க, அவளோட பேர் அழகான பேர் அவங்க அம்மா அப்பா வச்சிருப்பாங்க, ஆனால் எந்த பைபிளையும் அவளோட பேர் குறிப்பிடவே இல்லை. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவரோட பேரே ஒரு பட்டை பேர் போல வந்துருச்சு. ஆனால் அதை கூட அவள் கவலைப்படலை, ஆனால் கலங்கி இருந்தா. ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்கு எப்பொழுது போகும் ஆண்டவரே, இந்த பெரும்பாடு உள்ள ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் வெளியில் வரணும். அவள் நிறைய வசதி வாய்ந்தெல்லாம் இருந்திருக்கலாம், எல்லாம் கடனாக இருந்திருக்கா, எல்லாத்தையும் அடைச்சிட்டா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவருடைய சரீரத்தில் மாத்திரம் சுகம் கிடைக்கவே இல்லை. ஆண்டவரே, நான் வியாதிப்பட்டு ஒரு வியாதிசனை போல் இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி இல்லையான்னு என்னை கேட்கும்போது ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய கலங்கமாக இருந்து கலங்கி கொண்டிருந்த வேதனையிலிருந்து கர்த்தர் அவளுக்கு என்ன கொடுத்தாரா? சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு தீராத வியாதி இருக்கா, அது யார்கிட்ட நான் சொல்ல முடியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கியா, அந்த வியாதியை கர்த்தர் பார்ப்பாடி. மகளே, கலங்காதே, உன் இருதயம் கலங்காதே. உன்னை போராட்டிட்டு இருக்க அந்த வியாதியிலிருந்து கர்த்தர்
கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரா? சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அவர் எவ்வளோ செலவழிச்சுப்பா, எல்லா டாக்டரையும் பார்த்துருப்பா. ஆனால் நல்ல ஒரு டாக்டர் யாருன்னா பரம வைத்தியர் நம்ம தேவன். அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது அவளுக்கு சுகம் கிடைச்சதுங்க. போ, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போவே அவரோட வேதனை நீங்கிட்டு, ஒருவேளை நீ வேதனைப்பட்டு வந்திருக்கலாம், ஐயோ நான் துயரப்பட்டு வந்திருக்கேன், இன்றைக்கு உன்னுடைய இருதயங்களை கலங்காது இருப்பதாக உன் வேதனை என்ன பண்ண கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. போ, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு தாங்க தேவன் அவனை தாங்குகிறார். நம்ம வரும் பாருங்கள், ஒவ்வொரு பாதையும் நம்ம கடந்து வரும்போது வெறும் போராட்டங்கள் தான். இந்த உலகம் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மாத்திரம் சொல்வார், உன் இருதயம் கலங்காதே. அல்லேலூயா. நீ கலங்கி இருக்கியா? அழுது கொண்டு இருக்கியா? உன்னை யாருமே புரிஞ்சிக்கலையா? உன் வீட்டில் உன்னை புரிஞ்சிக்கலையா? உன் மனைவி உன்னை புரிஞ்சிக்கலையா? உன் பிள்ளைங்க உன்னை புரிஞ்சிக்கலையா? நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்கிறாரு. நீ கலங்கி இருக்கியா? நான் உன்னை வந்து பார்ப்பேன். அல்லேலூயா. அவரே நம்ம ஆட்டி தேட்டி தேவன் என்ன பண்ணுவாரா? நீ கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல நமக்கு வேற யாருமே இல்லைங்க. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தால் நம்ம தெய்வ சமூகத்துக்கு, ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, நீங்க என்னோடு பேசுங்க, என் இருதயம் கலங்கி வந்திருக்கேன். ஆண்டவரே, என்ன இது ஒரு வாழ்க்கை, இது என்ன இந்த வாழ்க்கை என்னைக்கு தான் எனக்கு முடிய போகுது என்று சொல்லி இன்னைக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் சுகந்த வாசனையாக, உன்னுடைய வசந்த காலங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியாக, வறண்ட நிலத்தை போல் இருக்கிற வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாக கர்த்தர் உன்னோடு கர்த்தர் வாசம் செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். நாம் எங்கே போகலாம்? நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் எப்படி இருப்பாங்களா? நம்மளே பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும் பெரியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தின் அளவாய் இருக்கிற பட்டணம் பாருங்க, அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதா. வாசிக்கலாம். வானத்தின் அளவாயும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும் ஏனேக்கின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். அப்படிதான் பண்ணுவாங்க. நீ அங்க போறியா? ஐயோ நீ அப்படி போனா அங்க நாசமா போயிடுவ, நீ அப்படி போயிடுவேன்னு. ஆனா பாருங்க, மோசே சொல்ற, போய் அந்த பட்டணத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரிக்க போறோம் என்று சொல்லும் போது அங்க இருக்க ஆட்கள் போய் என்ன பண்ணாங்க? அங்க இருக்க சில கனி வகைகளை கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த கனி வகை மிகவும் நல்லது என்று கண்டு நம்ம போகணும்னு சொல்லும் போது பாருங்க, அங்க என்ன பண்றாங்க? ஒரு ட்விஸ்ட் எழுப்புவாங்க. என்னன்னு? ஐயோ அவங்க மோசமானவங்க, அவங்ககிட்ட போயிடாது, அவ்வளவுதான், உன் லைஃபே போச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையே போச்சு, அங்க போகாது அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா பாருங்க, இங்க சொல்ற வார்த்தையை வாசிப்போம். கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க கலங்கவே கலங்காதீங்க, அவர்களுக்கு பயப்படாதீங்க. உங்க இருதயங்களை கரைய பண்ணாலும் சரி, உங்க இருதயங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, ஐயோ உங்க வாழ்க்கை போயிடும் என்று பயம் முறுத்தினாலும் சரி, நம்ம ஆண்டவர் சொல்றா பாருங்க, நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீ பாருங்க, உனக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயங்களை கரைய பண்ண போனாலும் சரி, உன் இருதயங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, உனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் இருதயம் இனி கலங்கவே கலங்காது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. என்ன போராட்டம் வருதுங்க, அந்த ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தில் நீ இருந்தீன்னா சாத்தான் பாப்பான், என்னப்பா எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் என்ன பண்ணுறான்? அசராதபடிக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறான். அதாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காராம்? கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவன் இருதயத்தை என்ன பார்த்து, உன் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்லிட்டாரு. நீ கலங்காம போயிட்டான்னு வச்சுங்களேன், உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா? தேவனுடைய வார்த்தை இருக்கும். அல்லேலூயா.
இங்க யார் இருக்கணும்? இந்த இருதயம் முழுவதும் கர்த்தருக்கென்று நீ ஒப்பு கொடுத்துப்பார். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. அப்புறம் நீங்க நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என்ன பண்றீங்களா? அது பதித்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் பச்சை குத்திக்குவோம். இப்ப டேக் பண்ணிக்கிறாங்க, டேக் குத்திக்கிறாங்க. டேக் குத்துறவங்க யாருமே பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை பதித்து வைத்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? தேவனுக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு, மனுஷன் உன்னை நிந்தனை பண்றானா, அவன் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் தூஷணனால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டார், அவருடைய வேதம் என்னுடைய எங்க இருக்கு? என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன், பதித்து வைத்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? உன் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டாரு. நீ போய் நிந்துக்கிறியா போ, என்னை தூஷிக்கிறியா போ, எது வேணா பண்ணு. எல்லாம் என்ன ஆண்டு சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆபத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னை தூஷிக்கிறானா, உன்னை செய்யலாம தேவாதி தேவனை தூஷிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக என்ன பண்ண? யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உன்னை தூஷிக்கிறான்னு சொல்றானா, உன்னை நிந்திக்கிறானா, உன்னை திட்டுறானா, உன்னை படிக்க ஆளாக்குறானா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வச்சிரு. ஆண்டவரே, நான் வச்சுட்டேன்ப்பா, நீங்க என்னோடு இருக்கீங்கப்பா. அப்பா, என் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டீங்கப்பா. என் இருதயத்தில் உம்முடைய வேதத்தை நான் பதித்து வச்சிருக்கேன். ஆண்டவரே, அந்த வேதம் உன்னோடு பேசும். என்ன தெரியுமா? நீ கலங்காத, நான் இருக்கிறேன். நீ பிரச்சனையா, உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன். நீ போராட்டின்னு இருக்க, அந்த போராட்டத்தில் உன் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுமா? அந்த வேதம் உனக்கு பதில் கொடுக்கும். அல்லேலூயா. வேதத்தை திறந்தாலே போதுங்க, உனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஒரு மகன் திடீர்னு ஃபோன் போட்டு, எல்லா எக்ஸாம்லையும் நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேம்மா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். உனக்காக நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, எனக்கு ரிசல்ட் வரலையேன்னு. இன்னும் வரல ரிசல்ட்டு. அப்போ பாருங்க, நான் சொன்னேன், பயப்படவே பயப்படாது, கர்த்தர் உனக்கு நன்மையை மாத்திரம் செய்வார் அப்படின்னு. உடனே ஐயோ, பயத்தில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு அந்த பைபிளை திறந்துருக்கிறா. திறந்தோடனே சங்கீதம் 20, உன் மன விருப்பத்துப்படி உனக்கு தந்தரலி உன்னோட ஆலோசனையே நிறைவேற்றுவேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம். உடனே அடிக்கிறான். அவள் டைம் 2 மணி நைட்டு அடிச்சு, அம்மா எனக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரா, நீ இருதயம் கலங்காது, கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. நமக்கு அப்படியே பயத்திலே நம்ம வாழ்வோங்க. என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் அந்த பயத்தை தூக்கி போடு. கலங்கி நிற்கிறேன், அதை தூக்கி போடு. அவனோட வேதத்தை மாத்திரம் பதித்து வைத்திருந்தா அந்த வேதம் உன்னை என்ன பண்ண வழி நடத்தும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி போகணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன வரணும், எல்லாவற்றையும் அவருடைய வேதத்திலிருந்து வார்த்தை என்ன பண்ணுவாரோ ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனிமே போகும்போது எப்படி போகணும்? தைரியமாக போகணும். நீ விசுவாசமாக இரு தேவனிடத்தில். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார், ஆண்டவர் என் பிள்ளைக்கு திருமணத்தை செய்வார், ஆண்டவர் என்னுடைய வீடை கொடுப்பாரு, இடிக்கப்பட்ட வீடு மறுபடியும் கட்டப்படும், எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்காக செய்வார். நீ எப்படி உனக்கு இருதயம் கலங்கியிருக்கானா அவருடைய வேதத்தை மாத்திரம் தியானிக்கணும். ஆண்டவரே, நீ இன்னைக்கு சொல்கிறீங்கப்பா, நான் படிக்கிறேன்ப்பா, இந்த வேதம் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்யுமாப்பா, நீ கொடுக்குற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இதன்படியே கர்த்தர் என்னை செய்வார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணுவாராம்? யாவையும் செய்வாராம். 1 2 இல்லைங்க. நம்ம கேட்குறது 1 தான் கேட்போம், 2 கேட்போம். ஆனால் பாருங்கள், அவர் நமக்காக யாவையும் உனக்காக செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசிட்டீங்கப்பா, எனக்கு அது போதும். எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்க, ஆனாலும் பாருங்கள், எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கத்தக்க தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவன் துணையாக இருந்தால் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாரா? நிச்சயமாய் துணையாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு துணையாக இருக்கிறத கூட ஓடி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு போகவே மாட்டார், கூடவே இருப்பார். நம்ம நடந்தால் நடப்பார், படுத்திருந்தால் படுத்திருப்பார், நம்ம சாப்பிட்டா கூடவே இருப்பார். எல்லா நேரத்திலும் நமக்காக வழக்காடுகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜோஷுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி பயப்படாமலும், அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா, மோசே இருந்தார், எல்லாம் பார்த்துட்டு இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு கைட் பண்ணார், நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு பயம் வருது. என்னென்னு, இதை நம்ம எப்படி எடுத்து செய்வது, இது எப்படி நம்ம நடத்துறது, ஜனங்களை எப்படி விசாரிக்கிறது. அவங்கள ஒரு ஜனங்கள் ஒரு மாதிரி பேசும், ஒரு ஜனம் அப்படி தூக்கி வச்சு பேசினா டப்பு தூக்கி டம்மால் உடச்சிரும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலே பாருங்க, தூக்கி டமால் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க, உன்னை தூக்குனா தூக்கணும் தான். அல்லேலூயா.
உன்னை தூக்கி உயரத்தில் வைத்து அவர் அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது ஜோஷுவா நீ பயப்படாமலும், அவர் சொல்ற, அப்போ ஜோஷுவா ஆண்டவர் ஜோஷுவா சொல்ற, அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் என்ன பண்ண வேணாம், பயம்தான் இருக்குதுலே நம்பர் 1 பயம்தான். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. என்ன பண்ணு, கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. என்ன பண்ண சொல்றாரு, எங்க போ சொல்றாரு, எல்லாம் நீ சண்டை போடுற எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க வா. அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஏன் பயப்படுற, ஏன் இவ்வளவு ஜனம் இருக்கு, என்ன பண்ண போற, அதெல்லாம் பயப்படாத. உன்னோட கூட இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அழைத்து கொண்டு ஆயைக்கு வா. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இதுக்கப்புறம் என்னங்க, அவன் தைரியமா போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு வாக்கு கொடுத்துறாரு. ஐயோ, நம்ம இழந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ எங்கெல்லாம் வெக்கப்பட்டு இதெல்லாம் இழந்து, ஆண்டவரே எனக்கு போயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு வருமா வராதான்னு, தேவன் யோபுக்கு இரட்டத்தனையாக கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு இந்த நாளிலே நிச்சயமா இயேசு நாமத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்பார். அவன் சொன்ன பாரு, பெரிய பட்டணத்தையும் என்ன பண்ணுவாராம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி நீ பயப்படாமலும், ஏபி சபையை பார்த்து நோக்கி சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் உன் கூட குறை சொல்லி உன் கூட எப்படி நம்ம சண்டை போடுறது இருக்காம அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, உன் சொந்தம் பந்த எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, யுத்த ஜனங்கள் யாவரையும் கூப்பிட்டுக்கிட்டு கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. ஆயின் பட்டணத்துக்கு மேலே போ. அங்க போன என்ன நடக்கும், நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. அல்லேலூயா. வாசிப்போம். இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. யாராரு என்னென்ன ஆகணும் நீங்க முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே பாருங்க. அப்போ நம்ம இருதயம் கலங்காமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கையும் ஒரு வாக்கு தத்தங்களையும் நாம் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். ஜோஷுவா 10ஆம் அதிகாரம் 23-25 வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், பயமே வேணாங்க, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதா இருங்கள். எப்படி இருக்கணுமா, கலங்கவும் கூடாது, பயப்படக்கூடாது, சும்மா ஸ்ட்ராங்கா இருக்க சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு சுகர் வந்துருச்சுங்க, டாக்டர் வேற சொல்லிட்டாரு, ரொம்ப ஓடாத போகாத, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. ரெஸ்ட் எடுத்தால் ஒரே ரெஸ்ட் ஆகிடும். அல்லேலூயா. நான் சொல்றதை கேளுங்க, நீ கலங்காமலும் பயப்படாமலும் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஸ்ட்ராங்கா மனசுல பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், உன் இருதயம் கலங்காத இருப்பதாகன்னு சொல்லிட்டார். அதனால என்னோட எப்படி இருக்கணுமா, ஸ்ட்ராங்கா திடமனதா இருந்து நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். அல்லேலூயா. அந்த 5 ராஜாக்கள், அந்த மேலே வசனம் பார்க்கும்போது பாருங்க, அது அப்படியே அந்த 24 கூட வாசிக்கலாம். அந்த 5 ராஜாக்களை கொண்டு வந்து கெபில அடைச்சிட்டு அந்த ராஜாக்களோட தலையில் என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் காலை வச்சு என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. அல்லேலூயா. அப்படி உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்ருவை கர்த்தர் என்ன பண்ணுவாரோ இப்படியே செய்வார். அல்லேலூயா. உன்னை தூஷிக்கிற உனக்கு விரோதமாக எழும்புகிற உனக்கு எந்தெந்த சத்ரு உனக்கு விரோதமாக எழும்புறாரோ அவங்க கழுத்து மேலே நீ காலை வைப்ப. அல்லேலூயா. அந்த 24 வசனத்தை வாசிப்போம். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரையும் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் கிட்டே வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றார். எப்படி கொஞ்சம் யோசனை பண்ண, ராஜாவின் கழுத்துல நீ இன்னும் காலை வைக்க சொன்னா எப்படி வைப்ப? இன்னைக்கு நான் காலை வச்சுட்டு போவேன், எனக்கு அடுத்தது இந்த காலை இல்லாம போயிடும். அல்லேலூயா. அப்படிதான் யோசிப்பான்.
ஒருவேளை இவன் கொல்லாம ஜோஷுவா போயிட்டான்னு வச்சுங்க, அடுத்தது என்ன பண்ணுவான், என் மேல படம் எடுத்து வந்து என் காலை வெட்டிட்டு போறான். டேய் நீதானே என் கழுத்துல காலை வச்சேன். நானா பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத, கலங்காத, பலன் கொண்டு திடமனதா இரு, கர்த்தர் இப்படியாத உன் சத்துருவுக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு கழுத்து மேல நீ காலை வச்சு கழுத்தை வெட்டுவார். அல்லேலூயா. இனி உன் சத்துரு போராட்டமே இருக்காது. நீ விசுவாசமா, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்கப்பா, இன்று காண்கின்ற எகிப்தினை இனி காண மாட்டேன். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிற சத்துரு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகணும். தேவன் 7 வழியாக ஓடிப்போம். அல்லேலூயா. நீ தைரியமாக இருந்து, நான் கலங்காமல் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் சத்துருக்களை நான் என்ன பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் என்று தேவன் ஜோஷுவா சொன்னது போல என் சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்கும், கலங்காமல் இருப்பதாக. அல்லேலூயா. கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், ஆண்டவரே நீ எனக்காக தான்ப்பா பேசுகிறீங்க. ஆண்டவரே ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த வார்த்தை எனக்கே எடுத்துக்கோ. நான் ஆண்டவரே நீ எனக்காக பேசுகிறீங்க, ஏன் சத்துருக்களை முறியடிச்சிடுவீங்க, என் இருதயம் கலங்கியிருக்கு ஆண்டவரே, என் இருதயங்களை ஆண்டவரே நீ ஆண்டவர் ஆற்றி தேற்றுவீங்கப்பா, நான் கலங்காதபடிக்கு ஆண்டவர் என்னை தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, பலன் கொண்டு இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்று அந்த விசுவாசத்தோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. நிச்சயமாக எனக்கு தேவன் செய்வார். பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு கலங்காமல் இருக்கும்படியாக என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக தேவன் முடித்து கொடுப்பார். என் சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டார். அல்லேலூயா. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நம்மோட பாருங்க, தேவன் பார்ப்பாரு, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார், ஆனால் அவங்க கண்களில் பார்க்கும்போது திரளான கூட்டத்தை இருக்கிற போல தேவன் நம்ம காட்டுவார். அல்லேலூயா. சண்டன் வந்துட்டா பாருங்க, கர்த்தருக்கு பிடிங்க, ஆண்டவர் நீங்க செய்யுங்கப்பா, எனக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, நம்ம கூட இருப்பவர் அதிகம். அல்லேலூயா. என்னடா மச்சான் ஒரு சண்டை வருது வச்சிங்களேன், நீ ஒருத்தன் வந்துடா போதண்டா, அது அத்தனை பேர் அடிச்சு போட்டுடலான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவனுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு மேலே பலன் வைப்பான், நம்பிக்கை வைப்பான். என் ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்தால் போதும், அத்தனை பேரும் அடித்து போட்டுருவான்னு. நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க, நம்மளோட சிநேகிதரை கூப்பிட்னாங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, என் மெய்யான சிநேகிதர் நீங்கப்பா, நீங்கள் அடித்து தூள் படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, அவர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட இருப்பவர் அதிகமாக கம்மியா அதிகம். அல்லேலூயா. அவர்களை கூட இருக்கிறதை காட்டிலும் நம் கூட இருப்பவர் அதிகமான தேவன் பெரியவராக இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. அல்லேலூயா. இனி இருதயத்தில் இனி வியாதி கிடையாது, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் வாசனம் செய்கிறார். அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டார். நான் விசுவாசமாக இருன்னு சொல்லிட்டேன், நான் விசுவாசமாக இருப்பேன், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். யார் பார்ப்பார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய காரியங்களை நீ நடப்பிக்கும் போது தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? கீழாகாமல் மேலாக்குவார். கர்த்தர் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:18 வாசிக்கலாம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களா. அல்லேலூயா. நீ நிறைய இடத்துல வெட்கப்பட்டிருப்பல்ல, எங்கெல்லாம் வெட்கப்பட்ட அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. இதை இப்படிலாம் பேசுனாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பற்றியா, இன்னைக்கு இந்த வார்த்தை மேல் விசுவாசமே. ஆண்டவரே நீ வெட்கப்படாமலும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, அவர்கள் வெட்கப்படுவாராக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவாராக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி, இவ்வளவு நாள் தீங்கு நீ அனுப்பிச்ச பத்தியா, அந்த தீங்கு நாள் அவர் மேல் வரப்பண்ணி ரெட்டிப்பான நொறுக்குதலால், ஒரு குத்து இல்லைங்க, ரெட்டிப்பான, நமக்கு தேவன் கொடுக்கிறது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா சத்துருக்கு பாருங்க, ரெட்டிப்பான நொறுக்குதலாய் அவர்களை நொறுக்குமாப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உன் சத்துருக்களை என்ன பண்ணுவாரா? ரெட்டிப்பான நொறுக்குவாராம். நீ வெக்கப்பட்டியா, அந்த வெக்கத்தை அவர் மேல் வைப்பாராம். நீ தீங்க உனக்கு கொடுத்தாங்களா, அந்த தீங்க அவர் மேலே வைப்பாராம். இன்னைக்கு தேவன் ஏனென்றால் நீ கலங்காமலும் பயப்படாமலும் திடமானதாக இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், என் சத்துருளுக்கு இனி வெக்கப்படுவார்கள். நான் வெக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, கண்ணீர் சிந்தின, இது எல்லாவற்றையும் என் சத்துருளுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? வைத்திரா. இனி கலங்காமல் நான் பயப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம்.
எரேமியா 30:10 வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, கலங்காதே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா பார்த்தீங்களா? யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் தன் சிறையிருப்பு இருக்கிற தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து சுகமாய் அமர்ந்திருப்பான். அல்லேலூயா. அவன் அமர்ந்து என்ன பண்ணிருப்பான்? சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அல்லேலூயா. உன்னை இதுவரைக்கும் தத்தளிக்க பண்ணவர்களே கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்காரா? உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக வந்து நீ அமர்ந்திருந்து நீ சுகமாய் சுகித்திருந்து உன்னை தத்தளிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. நம் யாவரும் அப்படி எழுந்திருந்து ஆண்டவர் இனி என்னை ஆண்டவர் தத்தளிக்க விட மாட்டார். என்னை வந்து சுகமாய் அமர்ந்திருக்கும்படியாக, சுகித்திருக்கும்படியாக, சந்தோஷமாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்னை நடத்துவார். ஏனென்றால் அவர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கை நான் விசுவாசமாய் நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் தைரியம் கொடுத்தாரு, பயப்படாத சொன்னாரு. ஆனா எல்லாவற்றையும் சொல்றாரு பாருங்க. நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு உலகம் கொடுக்குமா? சமாதானம் கொடுக்காது. நமக்கு பிரச்சனை, வேதனை, நமக்கு துன்பங்களை தான் வந்து உலகம் கொடுக்கும். ஆனால் அவர் சொல்ல பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மனுஷன் ஒரு சமாதானத்தை கொடுத்தா அடுத்த நிமிஷம் போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்ற என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அப்ப நீ எப்படி பண்ற? கலங்காத, தைரியமா இரு, பயப்படாத, திடமனதா இரு, சமாதானமா இரு. யாரோட சமாதானத்தை தேவன் கொடுக்கிறாரு? அவருடைய சமாதானத்தை உனக்கு தேவன் கொடுத்திருக்கார். வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க ஆண்டவரே சமாதானத்தை வச்சிருக்கீங்க? இந்த பக்கம் போனா பிரச்சனை, இந்த பக்கம் போனா போராட்டம். ஒரு நாள் பார்க்குற சமாதானத்தை மறுநாள் சமாதானமே காணும். சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க, சமாதானமே இல்லாம வாழ்நாள் ஃபுல்லா அழுதுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சமாதானத்தை நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுவே. அவர் சொன்ன வார்த்தையை நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போவே. போகும்போது வெறுமையாய் போக மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய தைரியம், கர்த்தருடைய தினமனது, கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொண்டு இன்னைக்கு திரும்பி போக போற சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. எடுத்து வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளவு வேணும் சமாதானத்தை வாங்கிக்கோ. சமாதானம் இல்லாம வந்தியா இன்னைக்கு? சமாதானத்தை போ. நான் போய் சாக போறேன் வந்தியா? அந்த சாவு தேவன் மாற்றி உனக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்தார். நான் வியாதியில கஷ்டப்படுற ஆண்டவரே, அந்த வியாதி இன்னைக்கு உன் தேவன் சமாதானத்தை கொடுத்தார். ஐயோ தீராத கடன் பிரச்சனை உட்காந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த கடனை கத்துற அடைத்து தேவன் உனக்கு என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு யாருடைய சமாதானம்? மனுஷனுடைய சமாதானம் அல்ல, தேவாதி தேவனுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடாமல் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே அப்பா, நான் இனி கலங்கி கொண்டிருந்த ஆண்டவரே, வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா, துயரப்பட்டு கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு முடிவை கொடுத்திருக்கீங்க அப்பா. என்னுடைய இருதயம் இனி கலங்காது இருக்கும்படியாக அப்பா, நான் தைரியமாய் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எழுந்து தலைநிமிர்ந்து
நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் எந்த இடங்களில் ஆண்டவரை வெக்கப்பட்டு நின்றேனோ ஆண்டவரே அந்த வெக்கத்தையும் அந்த தீங்கையும் எல்லாவற்றையும் என் சத்துருக்களுக்கு நீ ஆண்டவரை அள்ளி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்திருக்கீங்க என்று சொல்லி நம்ம அவருடைய கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிற, அப்படி என்றால் நான் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறேனோ அவ்வளவு சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்காமல், உலகம் கொடுக்கிறது கொஞ்ச நேரம்தான், ஆனால் நான் கொடுக்கிறது நிலையானது. அல்லேலூயா. நான் கொடுக்கிறது நிலையானது. ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தும் முழங்காலிலே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர் பொய் சொல்லுகிறதில்லை. யாக்கோபை பார்த்து சொன்னீர், இஸ்ரவேலே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கலங்காமல் இருக்கத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த சமாதான வார்த்தை, இந்த தைரியம் உள்ள வார்த்தை, இந்த சத்துருக்களுடைய கழுத்தை மேல் கால் வைக்கிற வார்த்தை எங்களுக்கு தந்திருக்க அப்படின்னாலுமே ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி அநேக மக்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து, யாரெல்லாம் கலங்கி நின்றார்களோ அவருடைய கலக்கத்தை மாற்றி ஒரு பெரும் தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இன்றோடு கூட சத்துரு மாண்டு போவானாக. கர்த்தர் அதை நிறைவேற்றுவீராக. நம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.